இது ஆடியோ டெக்னீஷியன் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போர்டு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எஸ்டிகே மாடலு போர்டு மார்க்கெட்டுக்கு விரைவில் வரும். இது பிசிபி எல்லாமே ரெடியாக இருக்குது. என்னோடய வேலை காரணமாக தான் அந்த போர்டு நான் வந்து நிறையா பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த எஸ்டிகே மாடல் உங்களுக்கு இந்த பழைய டைப்பு போர்டு ஒன்று நேற்று பதிவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஒரு விஷயங்களை சொல்லலாம், அடுத்து என்ன போர்டு வரப்போகுதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. அப்புறம் நிறைய கேள்வியெல்லாம் நிறையா அப்பப்போ நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு உண்டானது ஒரு 2-3 இடத்துல பதில் நம்ம சொல்லுவோன்றதுக்காக தான் இன்றைக்கி ஒரு சின்னதாக தான் வீடியோ எடுக்கலான்னு ஐடியா. எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. இது 4141 டைப்பில் நம்ம நிறையா போர்டை நம்ம வந்து பார்த்துருப்போம். எஸ்டிகே மாடலு அது வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போர்டில் இருக்கிற ஸ்பேர் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரிஞ்சிடும். அந்த பிடி 139 140 எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கிற கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சாம்பிள் போர்டு தான். இது சாம்பிள் செக் பண்ணி கூட நான் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. இந்த போர்டை என்னால் எனக்கு எடுத்து வேலை செஞ்சு நம்ம போர்டு கடைக்கு கொடுக்க முடியல. இருந்தாலும் முயற்சி பண்ணி அது போர்டெல்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குது கையில். அடுத்த வாரத்தில் இந்த போர்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது வந்து 220 வாட்ஸ் வரைக்கும் வேலை செய்யும். கண்டிப்பாக 200 to 220 வாட்ஸ் வரைக்கும் வேலை செய்யும். மோனோ ஸ்டீரியோ. இது சாம்பிள் போர்டு பாருங்கள். இதுதான் அதனோட பேக் போர்டு. இந்த போர்டு தான். இதுக்கு வந்து நேம் என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னா எஸ்டிகே 4230 வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், டிசைன் எப்படி பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். இது எத்தனை பின்னுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏன் 4230 வச்சேன்னா, ஆல்ரெடி 4231 குமாரண்ணா வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அதே இது வைக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் இந்த போர்டுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் அதுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு பேர் சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கணும்ல. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். நிறையா போர்டு நம்ம பண்ணுறோமா, அவங்களுக்கு நேம் வந்து அவங்களுக்கு பதிகிற மாதிரி இருக்கணும் மைண்டில். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வாயில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். வசந்தில் 4230 கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு கடைக்காரங்க கிட்ட கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும்னு நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டர். இதில் கெப்பாசிட்டரும் நிறையா போட்டிருப்பேன். நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மோனோ பண்ணிக்கலாம் பாருங்கள். மோனோன்னே போட்டுக்கிறேன். அந்த இடத்துல ஒரு 56K ரெசிஸ்டர் போட்டு இந்தாண்ட பாருங்கள், இந்த சேனலுக்கு இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான். மோனோ ஸ்டீரியோலாம் கிடையாது. ஒரு ஒன்லி ஸ்டீரியோ போட்டு தான் இது வேணால் மோனோ பண்ணிக்கலாம். இந்த 102 இந்த டிஸ்க்கு எடுத்துகிட்டு ஒரு ஜம்பர் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து மோனோன்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 56K ரெசிஸ்டர் ஒன்று போட்டிங்கன்னா, இந்த ரெசிஸ்டர் இந்த இடத்துல போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இந்த 102 கழட்டிட்டு அந்த இடத்துல ஒரு ஜம்பர் போட்டுட்டா உங்களுக்கு வந்து இந்த போர்டு வந்து 3000. இது விரைவில் வரும் நண்பர்களே. புதுசாக செய்யணும் நிறையா. இப்போ கூட பாருங்கள், நேற்று போட்ட பதிவில் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் 8 பிட்டு போடுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ஐடியாவில் தான் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 3IC பிடி யாரோ ஒரு நண்பர் தான் என்கிட்ட சொன்னார், சார் 3 IC போட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏன்னா நான் யோசனை பண்ணுற மாதிரி இன்னொருத்தரும் யோசனை பண்ணுவாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் என்னென்னா, நீங்கள் அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி தான் எனக்கும் அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது. நேற்று பாருங்கள், அவர் 8 ஃபிட்டு போடுங்க சார் நீங்கள் அப்படின்னாரு. அது 8 ஃபிட்டு பேரல் மோனோவாக போடலாமா இல்லை பிடிஎல்லாம் போடலாமான்னு ஒரு சில ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறேன். விரைவில் அதை போடுறேன் கண்டிப்பாக. அப்புறம் வந்து அந்த டுவெல் கண்ட்ரோல் வீடியோ வந்து போட சொன்னாங்க. அதுக்கும் எனக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருக்குது. இந்த போர்டே பாருங்கள் 2 மாதம் ஆகுது என் கைக்கு வந்து. நான் இன்னும் இதை வந்து ப்ரொடெக்ஷனுக்கே எடுக்கலை. நாளையிலேருந்து அந்த போர்டை ப்ரொடெக்ஷன் எடுக்கிறேன். வர நாளைக்கு இல்லாமல் அடுத்த திங்கட்கிழமை கண்டிப்பாக அது மார்க்கெட்டுக்கு வந்துடும். வந்த பின்னாடி நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. என்னோடய நாலேஜுக்கு நான் வந்து படிக்காதவன், எனக்கு தியரியாக தெரியாது. இங்கே நிறையா பேர் எல்லாம் இந்த படிச்சுட்டு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்க நெட்டில் போய் பார்த்து படித்து எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் என்னோடய ஐடியா, இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஐடியா சொல்கிறீங்க. இப்போ பாருங்கள், அவர் சொன்னார்ல 8 ஃபிட்டு போடுங்கன்ட்டு. அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு ரொம்ப நாளாகவே. ஆனால் அவர் சொல்லும்போது அதை செய்யணுன்ற ஆசை வருது. இதே மாதிரி தான் வேறு ஒரு நண்பர் என்கிட்ட வந்து கேட்டார். எனக்கு என்னென்னா, அந்த 1313 கேபினெட்டுக்கு ஒரு ஆம்பு போடுங்க சார், அதுக்கு வந்து வாட்ஸு
அதாவது நம்ம எஸ்டிகேவை அதில் வைக்கிற மாதிரி இருக்கணும் சார் அப்படின்னாரு. நல்ல ஐடியா தாங்க, பண்ணலாம் அப்படின்னேன். அந்த மாதிரி அந்த நண்பர் சொன்னதுக்காக இந்த போர்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து அந்த எஸ்டிகே மாடலே தான். இப்படி நான் போர்டு பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாம்பிள் பிசிபி, சில கரெக்ஷன் இருக்குது. கரெக்ஷன் பண்ணி அனுப்பிவிட்டேன். ஒன்றா ட்ராக்கு ஒரு 2 இடத்துல அது வந்து என்னென்னா சாம்பிள் போடும்போது நம்ம சாம்பிள் போட்டு பார்த்து தான் பண்ணுறது. இந்த ஆம்ப் போர்டெலாம் ஃப்ரீ போர்டாக இருந்தால் கூட சாம்பிள் போடாமல் பண்ணிடலாம். ஆனால் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சாம்பிள் போட்டு தான், ஏன்னா எஸ்எம்டி இல்லை, அதனால் நம்ம சாம்பிள் போட்டு தான் அதை வந்து ரெடி பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு உங்களுக்கு இப்படி காட்டும்போது இது என்ன சைஸுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்காக நான் வந்து இந்த டிஎஸ்பி சப்பு போர்டை இது மேலே வைக்கிறேன், வச்சு காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், போர்டை வந்து இவ்வளோ தான் சைஸே, போர்டோட சைஸே அவ்வளோதான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் போர்டோட சைஸு. இந்த போர்டு உங்கள் கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா இது என்ன அளவுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். போர்டோட சைஸே அவ்வளோதான். இது வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் மைனஸு, கிரவுண்டு, ப்ளஸ்ஸுன்னு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ரைட்டு அவுட்டு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் ரைட் அவுட் இங்கே வந்துருக்குது. அதே மாதிரி இந்த போர்டை வந்து மோனோ பண்ணிக்கலாம், 4TR மோனோவாக. இப்போ எப்படி அந்த எஸ்டிகே மாடல் காட்டணும் அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த இடத்துல இங்கே ஒரு டாட் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் மோனோன்னு லெட்டர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு டாட்டும், அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டாட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த டாட்டு இங்கே ஒரு சால்ட்ரு, இங்கே ஒரு சால்ட்ரு வச்சுட்டிங்கன்னா போதும், அப்படியே இது வந்து மோனோவாயிடும். இது வந்து ஒரு எஸ்டிகே மாடல் தான். பார்த்தீங்கன்னா இது 1313 கேபினெட்டில் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து 10 லீஃபில் தான் போட போகிறேன். சும்மா சாம்பிளுக்காக இதில் மாட்டியிருக்கிறேன். 10 லீஃப் தான் போடணும். அதுக்கு ஹீட்ஸிங்க போட்டுட்டு இந்த போர்டெலாம் மார்க்கெட்டுக்கு வரும், எப்படி இருக்குன்னு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு பவர் ஆம்ப் ஒன்று போட்டிருக்கிறேன், இந்த மாடல் போர்டு. இதுவும் வந்து விரைவில் வரும். இன்னும் செக் பண்ணல. செக் பண்ணிட்டு இந்த மாதிரி போர்டு அது இதுன்னு ஆல்ட்ரு, அப்புறம் புதுசாக என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அது இதையும் செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த 5.1 சுவிட்சிங்கு நிறையா கார்த்திக்கு நிறையா பேருக்கு ஆடியோ நிறையா பேருக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த டைமில். அவங்ககிட்ட இருந்தாலும் கொடுங்கன்னு கூட சொன்னேன். இருந்தாலும் அதை நான் ஒரு விளக்கமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேண்ணே. கண்டிப்பாக அது நம்மளுக்கு டைமு கிடைக்கும்போது சொல்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் டைம் கிடச்சிச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி போய் கொஞ்சம் நேரம் எங்கள் பசங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால தான் இந்த பதிவு நண்பர்களே, சின்ன வீடியோ தான் இது. மறுபடியும் நான் உங்களுக்கு அந்த V10 பிக் ப்ரோ வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், இது வந்து 12 வோல்ட்டில் எப்படி அது ஆல்ட்ரேஷனை போடுங்கன்ட்டு. அது ஒன்றும் ஆல்ட்ரேஷன்லாம் கிடையாது. எல்லா ஜீனரையும் விட்டுட்டு 2K2 ரெசன்ஸு, ஒவ்வொரு சப்பு செக்ஷனுக்கு ஒரு 2K2 ரெசன்ஸு ½ வாட்டில் போட்டிருப்பேன். அந்த 2K2 ரெசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டைரெக்டாக ஜம்பர் போட்டு விட்ருங்க. ஜம்பர் போட்டு விட்டிங்கன்னா அப்படியே 12 வோல்ட்டில் வேலை செய்யும். அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு நீங்கள் 12 வோல்ட்டில் வேலை செய்யுதா என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. இது வந்து உங்களோட ஐடியாவுக்கு உங்கள் இடத்துல இருந்து நான் யோசித்து தான் இந்த போர்டெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை இது கரெக்டாக இது தப்பா, இந்த மாதிரி பண்ணது ஓகேவா உங்களுக்கு, இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு என்ன போர்டு தேவைப்படுது, எப்படி எந்த மாடலுன்னு, நீங்களும் ஒரு டெக்னீஷியன் தான், உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் நான் வந்து இப்போது கஸ்டமருக்கு ஆம்ப்பு நான் செய்கிறதில்ல. அதனால் இன்னைக்கு கண்டிஷனில் இன்னைக்கு கரண்ட்டில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நண்பர்களே. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நான் வீடியோ போடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த் போர்டு சரவணன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.